ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருந்தபடியே ஒரு ரூ. 2000 முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரூ. 2000 இருந்தாலும் உங்களுக்கு போதுமானது. வீட்டில் சிறிய இடம் இருந்தாலும் உங்களுக்கு போதும். இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இதுக்கு டிமாண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் தேவையும் அதிகமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன தொழில் என்பதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவைப்படும் அந்த மிஷினுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ரேட்டு தான். வெறும் 800 இந்த மிஷின் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் க்ரீன் சில்லி பவுடர் மேக்கிங் பிஸ்னஸ். அதாவது இந்த பச்சை மிளகாவில் நீங்கள் பவுடராக பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம். இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுடருடைய டிமாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்நாட்டில் வெளிநாடு வரைக்கும் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இந்த க்ரீன் சில்லி பவுடர் பெரிய பெரிய ஹோட்டல்லையும் சரி, சிறிய ஹோட்டல்லையும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த க்ரீன் சில்லி பவுடர் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த சாஸ் தயாரிக்கிறதுக்கோ இந்த க்ரீன் சில்லி பவுடர் தேவைப்படுது. ஸோ அதனால் டிமாண்ட் அதிகமாக இருக்குது இதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் டெய்லி ஒரு 1500 கிட்ட உங்களுக்கு வருமானம் இருக்குது. அமேசானில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் சில்லி பவுடர்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 400 கிராமு ரூ. 270 கிட்ட வருது. இந்த தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவைப்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு மெயினாக உங்களுக்கு தேவைப்படுவது பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பச்சை மிளகாய் ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குதோ அங்கே போய் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிற அந்த பச்சை மிளகாயை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வெயில வச்சு நீங்கள் ஒரு நாள் வெயில வச்சு நல்லா காய வைக்கணும். காய முடித்த பிறகு அதுக்கு பிறகு மிக்சியில் வச்சு அதை நீங்கள் அரைக்கணும். அரைச்ச பிறகு ஒரு பவுடராக மேக் ஆகி உங்களுக்கு வரும். இந்த பவுடரை எடுத்து கவரில் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். கவரில் இந்த மாதிரி இதில் உங்கள் பிராண்ட் நேமில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம், அல்லது நேம் கூட இல்லாமல் நீங்கள் பேக் பண்ணலாம் இந்த பவுடரை. இதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த பேக்கிங் கவர் ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஒரு ரூ. 150 கிடச்சிடும். அடுத்ததாக ஒரு மிஷின் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் 800 கிடைக்கும் உங்களுக்கு. ஹீட் சீலிங் மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் 800 உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த கவரை பேக் பண்ணுறதுக்கு. மிக்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்லேயே இருக்கோ, அதுலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் ரேட்டு பொறுத்த வரைக்கும் 1 கிலோ உங்களுக்கு ஒரு ரூ. 40 உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ 1 கிலோ பவுடர் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு, 1 கிலோ பவுடர் தயாரிக்கிறதுக்கு ஒரு 3 கிலோ பச்சை மிளகா உங்களுக்கு தேவைப்படும். எல்லாமே நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா செலவு எல்லாமே போக, அந்த கவர் செலவு அது இதுன்னு எல்லாமே போக உங்களுக்கு ஒரு ரூ. 150 ஒரு ரூ. 180 வரைக்கும் தான் ஆகும். நீங்கள் 1 கிலோ எவ்வளோ சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரூ. 700 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா 400 கிராம் நம்ம பார்த்தது ரூ. 770 பார்த்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் எங்கெங்கே சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, சிறிய ஹோட்டலு, அப்புறம் இந்த பச்சை மிளகா பவுடர் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாம். ஆன்லைனில் ஜிஎஸ்டி தேவைப்படும். ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த FSSAI சர்டிஃபிகேட் தேவைப்படும். இதெல்லாம் இருந்தால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.